நாளைக்கான வீடியோக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க மறக்காம. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பாரதியும் அவங்களோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல லதா, அவங்க சொல்றாங்க, "நேத்து நைட்லேருந்து ஆதிய காணுமாண்டி, எங்க போனாருன்னே தெரியலையாம். தேடி தேடி பார்த்தாங்களாம். எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலையாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னடி சொல்ற? உனக்கு யார் சொன்னா?" அப்படிங்கிற மாரி அதிர்ச்சியில வந்து நம்ம பாரதி கேட்குறாங்க. "எம்டி தாண்டி இப்ப கால் பண்ணாரு. ஆஃபீஸ்க்கு ஆதி வந்திருக்காரா?" அப்படிங்கிற மாரி கேட்டாரு. நான் இல்லன்னு சொன்னேன். என்னன்னு கேட்டதுக்கு, "நேத்து நைட்லேருந்து ஆதிய வந்து காணோம்." அப்படிங்கிற மாரி எம்டி சொல்றாருடி. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம பாரதி வந்து, "நேத்து நைட் அவங்க வீட்டுக்கு தானே வந்திருந்தாங்க ஆதி. நேத்து நைட் வந்தது யோசிக்காங்க. அவர் ஒளிஞ்சிருந்தது எல்லாம் அவங்க 2 பேரும் பேசுனது. கடைசியில வந்து ஆதிய வந்து பாரதி தான் கொண்டு போய் வெளியில விடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆதிக்கிட்ட வந்து ஒரு சட்டை, ஒரு துணி மாரி குடுக்குறாங்க. அத குடுத்துட்டு யாருக்கும் தெரியாம கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில விட்டுட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்காங்க. பார்த்துட்டு நேத்து நைட்டு தான் நம்ம அவங்கள ஆதிய தான் அனுப்பி வச்சுட்டோமே, அதுக்கடுத்து எங்க போனாரு? அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம பாரதி. "என்னடி திரு திருன்னு முழிக்க சொல்லு" அப்படிங்கிற மாரி நம்ம லதா கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லடி, எங்க போயிருப்பாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி பாரதி சொல்லி சமாளிச்சுடுறாங்க. "இல்லடி, எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு" அப்படிங்கிற மாரி லதா சொல்றாங்க. "என்னடி டவுட்டு?" அப்படின்னு பாரதி கேட்காங்க. அவங்க வீட்ல வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதிலிருந்து நம்ம ஆதியோட நடவடிக்கையே சரியில்ல. ரொம்ப டல்லா இருந்தாங்க. எந்த ஒரு வேலையுமே அவர் உருப்படியா செய்யல அப்படிங்கிற மாரி வந்து லதா சொல்றாங்க. "அப்படியாடி?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமாடி, நீயும் கவனிச்சியா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல, எனக்கு ஒண்ணும் தெர்ல" அப்படிங்கிற மாரி வந்து நம்ம பாரதி சொல்லிடுறாங்க. "சரி வாடி, எங்க போனான்னு தெர்ல. ரொம்ப நேரம் நம்ம நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் ரொம்ப நேரம் நின்னு பேசுனோம்னா, நம்ம மேனேஜர் வந்து காட்டு கத்து கத்துவாரு. வா போய் வேலைய பார்ப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, லதாவும் பாரதியும் வேல பார்க்க போறாங்க. போய் லதா வந்து உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா, நம்ம பாரதி வந்து வேலை பார்க்கவே முடியல. நம்ம ஆதிய பத்தி இப்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடு சாரி இந்த ப்ரோமோ வந்து முடிச்சுடுறாங்க. நாளைக்கு முழு எபிசோட் போடுறேன். அத பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.